தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இந்து சமய அறநிலையத்துறை வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயில், பேரூர் மாவட்டம், கோயம்புத்தூரில் இந்த ஜாப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் இதே கோயிலேருந்து வந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கேருந்து தான் அகெயின் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணோம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மதியம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பற்றின வீடியோவை நம்ம சேனலில் போடுறோம். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்றைக்கி மதியம் ஆட் பண்ணுறேன். இப்போது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஆஃப்லைனில் தமிழில் தான் ஃபில் பண்ண போகிறீங்க. இதில் கொஞ்சம் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இது உங்களால் நீங்களாகவே ஃபில் பண்ண முடியும். ஸோ இதோட சில நன்னடத்தை சான்றிதழ்லாம் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். அதாவது இறுதியாக பள்ளியில் பயின்ற நன்னடத்தை சான்றிதழ், அதே மாதிரி அரசு அதிகாரியிடம் பெற்ற நன்னடத்தை சான்றிதழெல்லாம் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு 3/1/2025 5 மணி வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்த மாதம் என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமே ஒரு 5 வேக்கன்சி தான். ஃபஸ்ட்டு இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கு. இதுக்கு 18,500 ரூபாயிலிருந்து 58,600 வரைக்கும் சேலரி. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் அப்ளை பண்ணலாம். அடுத்து சீட்டு விற்பனை எழுத்தர் அப்படின்னு ஒரு போஸ்டிங்கு. இதுக்கு அதே மாதிரி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சம்பளம் தான், இதுக்கு ஒரு வேக்கன்சி. அடுத்து பதிவரை எழுத்தர் ரெக்கார்ட் கிளர்க்கு. இதுக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். அதே சேலரியில் இதுக்கு 15,900 50,400 வரைக்கும் தான் சேலரி கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங்கில் இது எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு 26,000 ரூபாய்க்கு மேலே தான் சேலரி இருக்கும். கடைசியாக துப்புரவு பணியாளர், இதுக்கு 10,000 31,500 வரைக்கும் சேலரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. முதல் 3 பதவிகளுக்கு 10ஆம் வகுப்பு மினிமம் தேர்ச்சி பெற்றிருந்தாலே அப்ளை பண்ணலாம். துப்புரவு பணியாளருக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து இதற்கான நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு 18 வயசு பூர்த்தி அடைஞ்சவங்களாகவும் 45 வயசுக்குள்ளே இருக்கவங்களாகவும் இருக்கணும் அப்ளை பண்ணுறவங்க. ப்ளஸ் அதே மாதிரியே இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நன்னடத்தை உடையவராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் அந்த அரசு அதிகாரியிடம் பெறப்பட்ட நன்னடத்தை சான்றிதழை அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரியே விண்ணப்பிக்கும் ஒவ்வொரு பதவிக்கும் அந்தந்த பதவிக்குரிய கல்வி மற்றும் இதர சான்றிதழ் மற்றும் இதர விவரங்களுடன் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே கொடுத்துருக்க 4 பதவிகளுக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பம் இருந்துச்சுன்னா 3 போஸ்டிங்ஸ்க்கும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்தளவுக்கு ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக கிடைக்குது. ஆஃப்லைனில் போய் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கோயிலில் நீங்கள் 100 ரூபாய் செலுத்தி வாங்கணும். ஆன்லைன்லேயே கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையே செக் பண்ணி அதிலே ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அங்கே நேரில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உதவி ஆணையர், செயல் அலுவலர், பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயில், பேரூர், கோவை மாவட்டம்னு இந்த அட்ரஸ்க்கு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தபால் மூலமாக அனுப்பணும். பதிவு தபால் மூலமாக அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரியர் மூலமாக அனுப்பக்கூடாது. பதிவு தபால் அல்லது விரைவு தபால் ஏதாவது ஒரு தபால் மூலமாக நீங்கள் அவங்களுக்கு அனுப்பலாம். ஸோ இதான் இந்த போஸ்டிங்ஸ்க்கான டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள்.